வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தேவையான மிளகா நான் 3 தான் சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான் மசாலாவாக வச்சுக்க போகிறேன்னா அப்படின்னா 8, 9 கூட சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து குழம்பு தூள் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறேன். அதனால் இந்த மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன். இந்த மசாலா வந்து நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடாயிருந்தாலே போதும். நம்ம வறுத்த மசாலாவை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த ஜார்லேயே இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச ஜார்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுனால தான் இஞ்சி பூண்டோட கலர் வந்து இப்படி இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சேவலோட கறி தான். இந்த கோழி வந்து எல்லா கோழியும் கொத்திட்டு ரொம்ப அதம் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால தான் இதை அன்றைக்கி அடித்தாச்சு. இது வந்து கொஞ்சம் முத்த கறி தான், 2 கிலோ இருக்கும். கோழி கொஞ்சம் முத்தின கோழி. கறி முத்தலாக இருந்தாலுங்க ஆட்டுக்கறி மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்கும் இது. இந்த கறியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த கறி கூடவே மஞ்சத்தூள், உப்பு, இந்த அரைச்ச மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊற வைக்கிற கேப்பில் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அரிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அமுக்கி ரெஸ்ட்டில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். கறி கொஞ்சம் முத்த கறிங்கிறதுனால நான் இன்றைக்கி குக்கரில் தான் தாளிக்கிறேன். நான் வந்து தாளிக்கிறதுக்கு எந்த மசாலாவும் அதிகமாக சேர்க்க மாட்டேன். பட்டை கிராம்பெலாம் சேர்க்க மாட்டேன். சீரகம் அப்புறம் சோம்பு இது 2 மட்டும் தான் போடுவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். சீரகம், சோம்பு 2ம் பொரிச்ச உடனே சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அடுத்தது தக்காளி தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம கறியோடய கலந்து வச்சுருக்கிறதுனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படாது. அதிலே நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். தக்காளியை மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். தக்காளியை போட்டுட்டு அது நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கலந்து வச்சுருந்த கறி எடுத்து அதில் அப்படியே கொட்டிட வேண்டியதான். கொட்டி 2 பெரட்டி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்படியே குக்கரை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நான் வறுத்த மசாலா கூடவே இன்னும் ஒரு 7, 8 மிளகாய் சேர்த்துருந்தேன்னா இந்த மசாலாவே போதும், வேறு எதுவுமே வேணாம். அப்படியே இதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டோம்னா இது வந்து கோழி ரசம் இப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து குழம்பா தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நான் குக்கரை மூடிட்டேன். உப்பு வந்து நான் இதில் போடலைங்க. நான் கறியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பே இதுக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் உப்பு போடல. குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுருந்தேன். 3 விசில் விட்ட பிறகு தம்லேருந்து ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தான் கறி சூப்பராக வெந்திருந்தது. குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் கொதிக்குது, எப்படியே அந்த கொதிக்குது பாருங்கள், அதுதான் கோழி ரசம். அதை அப்படியே மொண்டும் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்ம கையால் அதை நசுக்கி பார்க்கும்போது அந்த கறி வந்து எலும்பு விட்டு வரணும், அதுதான் பதம். கறி நல்லா வெந்திருந்தது. இதில் கொஞ்சமாக கறியை வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன டிப், நம்ம குக்கரில் குழம்பு தாளித்து விட்டோம்னா குக்கர்லேயே நீங்கள் அதை வந்து கொதிக்க வைக்காதீங்க. குக்கர்லேருந்து கறியை எடுத்துடுங்க. ஏன்னா குக்கரில் அந்த கறியோட எலும்பு நவுந்த எலும்புலாம் அடியில் கிடக்கும். இதை நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது நம்ம தொண்டையில் தான் அது போய் குத்தும். அதுக்காக வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை மூடி லெமன், அப்புறம் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துருந்தேன். நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து லெமன் சேர்க்க போகிறீங்கன்னா தேங்காய்க்கு முன்னாடியே வந்து லெமனை சேர்த்துக்கிட்டு அப்புறமா தேங்காயை ஊற்றுங்க. சிக்கன் குழம்பு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.